தம்பிமாரு அருமையான தோழர் மாறு தங்க மாறு அருமையான தொழில் எங்க வறுமை வியாதி தரித்திரத்தில அண்ணா எங்க இயேசு கிட்ட ஓடி வாருங்க உங்க கஷ்டம் நஷ்டம் மாறி போகணும்னா இயேசு அப்பா கிட்ட ஓடி வாருங்க இயேசு ராஜா கிட்ட ஓடி வாருங்க இயேசு அப்பா கிட்ட ஓடி வாருங்க. பாத்தியாப்பா? சொல்லுங்கப்பா. பாவமே இல்லைன்னு சொன்னேன். ஆனா பாரு எவ்வளவு லிஸ்ட் இருக்கு பாரு. இது வந்து சாதாரண லிஸ்ட். இன்னும் பெரிய லிஸ்ட் எல்லாம் இருக்குது. இன்னும் பெருசா? ஆமா, அது ஒன்னும் லிரிக்ஸ் ஆகலப்பா. இன்னும் மாத்திடலாம் கொஞ்ச நாள்ல. சரி, எல்லா பாவம் போகணும்னா ஏசப்பா கிட்ட ஓடி வாங்கன்றீங்க. ஆமா. யாருண்ணா அவர் ஏசப்பா? என்னப்பா ஏசப்பா பத்தி தெரியாதா? தெரியலையே. தெரியல. இப்போ ஒரு சின்ன பாட்டு அதை கேளு. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், நம் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். என் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். பாத்தியாப்பா, இந்த உலகத்துல வாழ்ந்த மனுஷங்கள்லயே ஒரே ஒரு மனுஷன் மனுஷனும் சரி தெய்வமானவனும் சரி வாழ்ந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் ஒரு தப்பு கூட செஞ்சது இல்லையானே? இது வரைக்கும் அவர் தப்பு செஞ்சதா யாருமாலையும் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஓ, அப்படிப்பட்ட ஒரு கிளீன் ஹேண்டா வாழ்ந்தவர் அவர். அப்படியான? ஆமாப்பா. என் பாவத்துல அவர் எப்படின்னா போக்குவாரு? உண்மைதான்ப்பா. ஏன்னு சொன்னா இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பாடிக்கொண்டிருக்கிறோம். ஓஹோ, இப்போ இந்த பாவம்னு சொல்லி சொல்ற பாத்தீப்பா? ஆமா. இந்த பாவத்தை போக்குறதுக்கு அவரு கொடுத்த கிரியம் வந்து ரொம்ப பெருசு. அப்படி என்னன்னா கொடுத்தாரு? அவருடைய உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். உயிரை கொடுத்து? ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல அவரு பிறந்து வளர்ந்து ஏதோ சாதாரண மக்களோட பழகி அப்படியே வெறும் சந்தோஷத்தையும் அப்படியே அது மட்டும் பழகிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஒரு நச்சதை சொல்லிட்டு போல, சரி, அவர் நம்ம மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் நமக்காக உயிரை கொடுத்தாரு. ஓ, அந்த உயிரை கொடுத்ததுனாலதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்படியா? இதை பாருப்பா, இந்த பாட்டு கேளு, இன்னும் சந்தோஷமா இருக்கும். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, பாவியை மீட்க வந்த ஜகத்திரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. அப்படிதான்ப்பா. ஓ, அவருடைய உயிரை கொடுத்துதான் நம்மள என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டாரு. உயிரை கொடுத்து என்ன மீட்டு கொண்டாரா? சரி, உயிரை கொடுத்து மீட்டாரு, அவருக்கு என்னென்ன அவசியம்? அவர் உயிரை கொடுத்து நம்மளை என்ன மீட்கணும்னு? உண்மைதான், இது ஒரு நல்ல கேள்விதான். நமக்காக எதுக்கு அவர் உயிர் கொடுக்கணும்? ஏன்னு சொன்னா அவர் தெய்வம், அவர் நம்மளை படைச்சவர், நம்மளை உருவாக்குனவர். நமக்காக உயிர் கொடுக்கணும்னா அதுக்கு அவசியமே இல்லை. ஆனா அதை செஞ்சாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்ம மேல வச்ச அன்பு தான்.
ஓ இந்த அன்பு தான் என்னாச்சுன்னா நமக்காக நம்மளுடைய பாவத்துக்காக உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னாச்சு அவரை கொண்டு போச்சு. அவ்வளோ அன்பு வச்சிருக்காரானே. உண்மைதான்ப்பா. ஏன்னு சொன்னா மனுஷன் வைக்கிற அன்பு இல்லை, அது தெய்வத்துடைய அன்பு. அவருடைய அன்பை எப்படி நம்மளுக்கு காட்டினாரு? அளவில்லாம காட்டினாரு. அவருடைய அந்த அளவில்லாத அன்பு நிமித்தம் தான் அவருடைய உயிரை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் மீட்டு எடுத்துருக்காரு. அப்படியான நீ எங்கேயாவது யாருக்காவது உயிர் கொடுத்து காப்பாத்தின மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? அது சொல்லுவாங்க, ஆனா கொடுத்ததா எதுவும் கேட்டதில்லை. அப்படி சொல்லி சொல்லி தான் ஏமாத்துவாங்க, ஆனா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா உண்மையாகவே நம்மளுக்காக உயிரை கொடுத்த தேவனு அது ஏசப்பா மட்டும்தான்ப்பா. அப்படியான ஆமாப்பா. வேற எதனா கேள்வி இருக்கா? வேற எதுவும் தானே? அவருக்கு என்ன அவசியம்? அவசியம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரி, இதை பாட்டு பாடுறேன், இதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், கேட்டுக்கப்பா, சகலத்தையும் முக்கியமான விஷயம். சகலத்தையும் நம்பும். திருப்பதியா? அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சகிக்குமா? விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஈடில்லை, இணையேதும் இல்லை, அன்புக்கு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அவ்வளவு அன்பு நம்ம மேல. இந்த மாதிரி அன்பு யாராலையும் வைக்க முடியாது. அவ்வளோ அன்பு வச்சிருக்காரானே. ஆமா. இதுக்கு இந்த அன்புக்கு ஒரு கதை சொல்றேன், பாக்குறியா? சொல்லுங்கண்ணே கேட்பேன். அது என்னன்னா, வேதத்துல ஒரு கதை இருக்கு. என்னன்னா, ஒரு குடும்பம், அழகான குடும்பம், அதுல 2 மகன்கள். அதுல ஒரு மகன் என்ன பண்ணா, நண்பர்கள் நிமித்தம் அந்த நண்பர்கள் சொல்ல என்னன்னா ஆசையான வார்த்தைகளும், மச்சான் நீ அப்பா கிட்ட எப்படியாவது ஃபைட் பண்ணி உனக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ற, வந்துரு, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருப்போம். நீ அப்பா கூட இருந்தனா உனக்கு ஒரே போரு, அது வேற அண்ணன் வேற எதனாவது போட்டு கொடுத்துனே இருப்பான், ஒரே பிரச்சனையா இருக்கும் லைஃப்ல, வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவனுக்கும் ரொம்ப ஆமால உண்மை தானே அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போய் சண்டை போடுறான். அப்பா எனக்கு என்னென்ன தரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க கொடுத்துருக்கேன், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இனிமேல் என் சொந்த காலில் என்ன பண்ண போகிறேன், நிற்க போகிறேன், அதனால் எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி ஒரே ஃபைட்டு வீட்டில். அப்பா என்ன பண்ணுறாரு, இது நிமிஷம் மனுஷன் ரொம்ப உடஞ்சி போயிட்டு சரி அவன் என்ன கேட்குறானோ அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவனுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு, எவ்வளோ கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஆள் எஸ்கேப். ஓஹோ, ஆள் ஊர்லேயே இல்லை. சரி பக்கத்தில் எங்கே ஏதாவது இருப்பான்னு பார்த்தா கூட ஆள் என்ன பண்ணல, காணல, எங்கேயோ எஸ்கேப் போயிட்டான். ஏன்னா வச்சுனுக்கிற அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு. ஆமாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெண்டுங்களோட போய் ஒரே சந்தோஷமாக ஜாலியாக என்னென்ன பண்ணணுமோ எப்படிலாம் இருக்கணுமோ அவ்வளோ காசை வச்சுனுக்குறான், என்னென்ன பண்ணலாம் பார்த்தல, அவ்வளோ விஷயங்களை ஜாலியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் சந்தோஷமாக இருக்க அந்த பணம் என்ன இருக்கு, கம்மியாகிட்டே இருக்குது, காலியாகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு நிலைமை என்ன நிலைமைன்னா, ஒன்றும் இல்லை, இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து காமிப்பாங்களா, ஒன்றும் இல்லைன்னு. ஆமா, அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. ஆமா. இப்போ என்னன்னா, கூட இருந்தாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்டுங்க எல்லாம். ஆமா மச்சான் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா, ஆமா அவங்க கூட உயிரே கொடுப்போம்டா சொன்னாங்களா. அவங்களாம் இப்போ பார்த்தோன்னா இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு, சரிடா எனக்கு என்ன இது வீட்டில் வேலை இருக்குது, எனக்கு நிறைய இது இருக்குன்னா அவங்கவுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வேலையை பார்த்துட்டு விட்டானுங்க. இப்போ இவர் இது மட்டும் தனியாக என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. இப்போ என்ன விஷயம்னா, சுத்தமாக கையில் காசு இல்லை. பெரிய இடத்துல வளர்ந்த பையனுக்கு திடீர்னு எங்கேயும் போய் காசு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த இதுவும் இல்லை. இப்போ என்னன்னா, ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, சாப்பிடாம பசி எடுக்குது. சரி என்னவோ உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு புதிய அனுபவமாக இருக்குது அவருக்கு. சரி இப்போ என்னடா பண்ணுறது, ஒன்றுமே புரியல, பசிக்காக என்ன அந்த பண்ணி சாப்பிட்றதுக்கு
அதை எப்படியாச்சும் இந்த இவன் என்ன நினைக்கிறான், அதை ஆட்டியை போட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. பண்ணிக்கு வைக்கிறது போயா? ஆமா. சரி, இப்போ என்ன விஷயம்னா, அவன் சாப்பிட போயிருக்கும் போது அந்த ஓனர் இருக்கான் பாத்தியா, ஆமா, ஒன்னு கொடுத்துருக்கான் வந்து கைத்தாமட்டிலே. ஆமா, ஒண்ணு கொடுத்தான். ஏண்டா பன்னிக்கு சாப்பிடுறது வந்து நீ சாப்பிட்டு போயிட்டா பண்ணி நட சாப்பிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அடி வாங்கின உடனே தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் இப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிட்டேனே, நான் எங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல என்னை படைச்ச தெய்வத்துக்கே நான் என்ன பண்ணிட்டேன், துரோகத்தை பண்ணிட்டேனே, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வருது, என் அப்பா வந்து என்னை மன்னிச்சிடுவாரு, நான் என் அப்பா வீட்டுக்கே நான் திரும்ப போறேன், நான் அங்க போனா நிச்சயமா என்னை ஏற்றுக்கொள்வாரு, ஏத்துக்கிட்டா அநேக வேலைக்காரங்க இருக்காங்க எங்க அப்பா கிட்ட, அதுல நான் ஒரு ஆளா என்ன பண்ணிப்பேன், சேர்ந்து என் பசியை மட்டும் நான் என்ன பண்ணிப்பேன், ஆத்திப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனமாற்றம் எங்க போய் வருது, பண்ணிக்கு வைக்கிறத திருடி சாப்பிடும் அங்க போய் வருது விஷயம். நிறைய பேருக்கு நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போன பிறகு தான் அது வருது. அவரு என்ன பண்றது, முன்னாடியே யோசிச்சானா ஏன் பண்ண போறான், அது பண்றது இல்லை, யோசிக்கிறது இல்லை. இப்போ என்னன்னா அந்த நிலைமையில தான் என்ன பண்றது, இப்போ அப்பா வீட்டுக்கு தான் என்ன பண்றான், சரி போயிடுவோம், அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்பா கிட்ட தானே போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், போறோம். சரி, தூரத்துல அப்பா என்ன பண்ணிட்டாரு, பையன் வரத பாத்துட்டாரு, கைத்தாமாட்டில விட்டு போடான்னு பாரு. ஐயோ நீங்க அப்படி நினைக்கிற பாத்தியா, அதுதான் தப்பு. அவரு இப்போ பாடினோம் பாத்தியா அன்பு, அந்த அன்புள்ள அப்பா அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகன் வரவே பார்த்து ஓடி போயிட்டு அந்த மகனை கட்டி பிடிச்சி, மகனே ஏன் என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்க என்ன, அவனுடைய நிலைமைய பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, தம்பி ஒருத்தரை கூப்பிட்டு வா, போயிட்டு மோதிரம் எடுத்துட்டு வா, நல்ல ராஜ வஸ்திரத்தை கொண்டு வா, போடு, அவன் எல்லாம் குளிப்பாடு எல்லாம், உடனே அவங்களோட வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நல்ல என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்ய, என் பையன் வந்துட்டான், எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விருந்து என்ன பண்றாரு வைக்கிறாரு. எப்படி பார்த்தா அப்பா பார்த்து எவ்வளவு அன்பு பாத்தியா, எங்க அப்பாலாம் பார்த்தா ஐயோ. சரி சரி விடு, ஆனா உண்மையான அப்பா யாருன்னா நம்மளுடைய ஏசப்பா தான். இந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, நம்மளுடைய அப்பாவும் அப்படிதான், நம்ம எங்க போகக்கூடாதோ அங்கெல்லாம் போயிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், ஆனா ஒரு விஷயம் தோணணும் நம்மளுக்கு, என்னன்னா நம்ம அப்பா கிட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு மாற்றம் நம்மளுக்குள்ள வரணும். ஆமா ஆமா, அது வரலன்னு வச்சுக்கோ, நம்ம அப்புறம் நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது, பண்ணி கூடிய கிடக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அது ஒரு ஆளோட சேர்த்து நம்மள ஒரு ஆளா இருக்கிறோம். அப்போ நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளை உருவாக்கின தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய அப்பா கிட்ட என்ன பண்ணணும், நம்ம போயிடணும். ஏன்னு சொன்னா அவர்கிட்ட மட்டும் தான் என்ன இருக்குது, அன்பு இருக்கு. வேற யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போனா கூட அடிதான் வாங்குவோம், கேட்டா. ஆமா, நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கணும், நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம முதல்ல யார்கிட்ட போனோம், அப்பா கிட்ட போனோம். ஆமா ஆமா. சரி, அப்பா அவ்வளோ அன்பு வச்சுக்கிறாரு தான், ஓகே. நம்மள நிறைய விஷயங்களை அவரு நம்மளுக்காக செய்யறாரு. ஆமா, நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆமா, என்ன கிடைக்கும் எனக்கு? இப்ப பார்த்தோம்னா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் தேவை, சந்தோஷம். சந்தோஷம் தெரியுமா, சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? தெரியும், அதுவும் மறந்துச்சு, ஆனா இப்ப சொன்னோன்னே ஞாபகம் வந்துச்சு. சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், மரத்துல விற்காதையா கைக்காதையா, கடையில விற்காதையா மரத்துல கைக்காதையா, மண்ணாதி மண்ணு நேசு கொடுக்கும் சந்தோஷம், மண்ணாதி மண்ணு நேசு கொடுக்க சந்தோஷம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம். இது போலதான் சந்தோஷம் மட்டும் இல்ல, சரி, சந்தோஷம் சமாதானம், நம்மளுக்கு முக்கியமான விஷயம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா? ஆமா, அது என்ன தெரியுமா? என்னது? பரலோகம். இப்ப தெரியுதா? பரலோகமா? ஆமா, அதுவும் தெரியலையா? தெரியலண்ணா. ஆடாப்பா, பரலோகமே தெரியலனா எப்படி? எல்லாமே அதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் ஒரு நாள் பரலோகம் போய் தான் ஆகணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. இப்போ அந்த பரலோகம்னா என்னன்னு சொல்றேன். சொல்லுங்கண்ணா. அதாவது நம்ம என்ன பண்றோம், இந்த வீட்டுல இந்த ஊர்ல நீ என்ன வீடு வச்சிருக்க? நான் ஓரமாக ஒரு குடிசை வீட்டில் இருக்கேண்ணா, குடிசை வீடு ஓட்டு வீட்டில் இருக்கேன். சரி, இப்போ உனக்கு ஒரு இடத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? என்னது? பெரிய மாளிகையா? ஆமா, தங்கத்திலேயே மாளிகை. ஓ, யாருன்னா கொடுப்பா, என்னன்னா நீங்க பேசுறீங்க? அதுதான். இப்போ என்னன்னா, இங்க யாரும் நம்மளுக்கு செய்ய முடியாது. ஆமா, ஆனா பரலோகத்துல நம்மளுடைய ஆண்டவர்
அவர் நம்மளுக்காக ஒரு பெரிய மாளிகை வீட்டை கட்டி வச்சிருக்காரு. நான் அது பரலோகத்துல பங்களா வச்சிருக்காரா? கண்டிப்பா. இப்போ அந்த பங்களா பத்தி பாருங்க கேக்குறியா? சொல்லுங்க. நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா நிரந்தரமாய் எங்கும் தங்கலா. ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம். ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம். நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா நிரந்தரமாய் எங்கும் தங்கலாம். நிலையில்லா உலக வீட்டை பாடுகள் அங்கில்லை. தேவன் கட்டிய நித்திய வீடு நமக்கு சொந்தமே. நிலையில்லா உலக வீட்டில் பாடுகள் அங்கில்ல. தேவ கட்டிய நித்திய வீடு நமக்கு சொந்தமே. ஏழையும் இல்ல பணக்காரனும் இல்ல, அங்கு ஏழையும் இல்ல பணக்காரனும் இல்ல. எல்லாமே இன்பமயம்தான், எல்லாமே இன்பமயம்தான். நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா அதில் நிரந்தரமா எங்கும் தங்கலாம். ஒளி வீசும் வெளிச்சமாக இயேசுவுக்காக அழித்திடும் வெண்ணாடை பறித்திருப்பாரு. ஒளி வீசும் வெளிச்சமாக இயேசு நிற்பாரு. பளிச்சிடும் வெண்ணாடை தரித்து நிற்பாரு. நம் பாதம் படியுமே பளிங்கு தரையிலே, நம் பாதம் படியுமே இயேசுவோடு வாழ்ந்திருப்போமே. நாம இயேசுவோடு வாழ்ந்திருப்போமே. நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா அதில் நிரந்தரமா எங்கும் தங்கலாம். நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா அதில் நிரந்தரமா எங்கும் தங்கலாம். ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம். ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம். ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம். ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம். பாத்தியாப்பா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும் போல இருக்குதானா? உண்மைதான்ப்பா, உண்மை. அதை கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு. நம்ம இந்த ஊர்ல இருக்கிற வீட்டுங்களே பார்த்ததுனால நம்மளுக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல நம்மளுக்காக கட்டப்பட்ட வீட்டை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆமா, அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னும் இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். ஆமாண்ணா. நம்மளுடைய ஆண்டவரை நம்ம ஏசப்பா நம்மளை எப்படிலாம் நம்மளை வச்சிருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாருன்றத கொஞ்சம் நினைச்சோன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு மற்ற விஷயம்லாம் பெருசாவே தெரியும். இப்ப நீங்க சொல்ற போய் தானே எனக்கு தெரியுது. ஆமா, அவரு ஒருத்தர் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு இப்பதானே தெரியுது எனக்கு. ஆமா, இது வந்து நானும் அங்க கண்டிப்பா போகணும்ண்ணா. என்னால போக முடியுமாண்ணா? கண்டிப்பா போக முடியும். எப்படின்னு சொன்னா நம்ம மட்டும் போய் அங்க ஆடிட்டு இருந்தா இப்பண்ணா இங்க உட்காந்துருக்க எல்லாரும் வரணும்லண்ணா? ஆமா, எல்லாம் வரதுக்கு தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, ஒரு அழிவு சொல்லுங்க. ஆமா, நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் ராஜ்யத்துல என்ன பண்ண போறோம்? போக போறோம். அவர் கட்டின வீட்டுல சந்தோஷமா ஆட போறோம், துதிக்க போறோம், பாட போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? சந்தோஷமா வாழ போறோம். இந்த உலக வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்மளுடைய வாழ்நாட்கள் வந்து 80 அல்லது 90, அதுக்கு மீறி போனாவே நம்மளே ஏண்டா இருக்கிறோன்ற மாதிரி போயிடும் வாழ்க்கை. ஆனா இருக்கிற வாழ்க்கை கடினமான வாழ்க்கை தான். ஆனா அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம ஆண்டவரோட என்னைக்குமே அவரை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நம்மளுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தரதா இருக்கிறாரு. அந்த வாழ்க்கையில போயிட்டு நம்ம சந்தோஷமா அவரோட வாழ போறோம். அதனால மற்ற எந்த விஷயத்தையும் மனசுல என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோமா? நிகரில்ல ராஜ்யம் வருக பாடு. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. எல்லாரும் சேர்ந்து உம்மோடு சேர்ந்து உம்மோடு வாழணும் ஆண்டவரே. நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக
நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவரோட போய் என்ன பண்ண போகிறோம், வாழ போகிறோம். அதை மட்டுமே நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இங்கே ஆராதிப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ.